தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வப்பெருந்தகை அவர்களை குற்றவாளிகள் பட்டியலில் இருந்தவர் என்று குறிப்பிட்டதற்கு மகாத்மா காந்தி வழி வந்த தன்னை நான் அவமானப்படுத்தி விட்டதாக திரு செல்வப்பெருந்தகை அவர்கள் மிகவும் வருத்தப்பட்டிருக்கிறார். மகாத்மா காந்தி வழி வந்த திரு செல்வப்பெருந்தகை அவர்கள் கடந்து வந்த பாதை. ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கு முக்கிய குற்றவாளி. 2001 வழக்கு எண் 24 ஏ 2001. சிபிஐ வழக்கு ஊழல் தடுப்பு சட்டம் 1988 பிரிவு 13 2 ஆர் டபிள்யூ 13 1 ஏ 2003 வழக்கு எண் 136 கீழ் 2003 இபிகோ 307 கொலை முயற்சி. 2003 வழக்கு எண் 138 கீழ் 2003 தாக்குதல். 2003 வழக்கு எண் 277 03 கொலை மிரட்டல். 2003 வழக்கு எண் 451 கீழ் 2003 இபிகோ 324 பயங்கர ஆயுதங்களால் தாக்குதல். இபிகோ 506 கொலை மிரட்டல் வெடிபொருள்கள் 1908. இந்த வழக்கில் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2008 வழக்கு எண் 1464 கீழ் 2003 இபிகோ 147 கலவரம் செய்தல். இபிகோ 148 பயங்கர ஆயுதங்களால் கலவரம் செய்தல். இபிகோ 506 கொலை மிரட்டல். கொலை முயற்சி வழக்கு கொலை மிரட்டல் வழக்கு பயங்கர ஆயுதங்களால் தாக்கிய வழக்கு பயங்கர ஆயுதங்களை பயன்படுத்தி கலவரம் செய்த வழக்கு வெடிபொருள்கள் வழக்கு கொலை வழக்கு என பல வழக்குகள் சமூகத்தில் மோசமான குற்ற வழக்குகள்தான். குறிப்பாக கொலை மிரட்டல் வழக்குகள் மட்டுமே 3 வழக்குகள் அவர் மீது தொடரப்பட்டிருந்தன. இது தவிர ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கு குண்டாஸ் வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருந்ததை இல்லை என்கிறாரா? இவரை வேறு எப்படி குறிப்பிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். வாழும் மகாத்மா என்றா? அரசியல் லாபங்களுக்காகவும் தன் மீதுள்ள குற்ற வழக்குகளில் இருந்து தப்பிக்கவும் தனது கொள்கைக்கு நேரெதிர் கட்சியில் இணைந்து காந்தி வழி வந்தேன் என்று நாடகமாடினால் செய்த குற்றங்கள் இல்லை என்று ஆகிவிடுமா? திரு செல்வப்பெருந்தகை அவர்கள் குற்றவாளிகள் பட்டியலில் இருந்தவர் என்ற கருத்திலிருந்து நான் பின்வாங்கப் போவதில்லை. செய்யாத தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் வழக்கமும் எனக்கில்லை. திரு செல்வப்பெருந்தகை அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் வழக்கு தொடரட்டும். அவரை நீதிமன்றத்தில் சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று திரு அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதற்கு பதில் அளித்து தனது எக்ஸ் தளத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வப்பெருந்தகை அவர்கள் காணொலி பதிவேற்றியுள்ளார். 2003ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி செய்யும் பொழுது இங்க இருக்கின்ற RSSஐ சார்ந்த தலைவர்கள் புகார் அளித்து என்னை சிறையில் அடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு உண்மைக்கு புறமான வழக்குகளை பதிவு செய்து சிறையில் அடித்தார்கள். சிறையில் அடைத்தவுடன் நான் நீதிமன்றத்தை எந்த வழக்கில் சிறையில் அடைத்தார்களோ அந்த வழக்குகளை எல்லாம் தீவிரமாக விசாரிக்க வேண்டும், நல்ல அதிகாரிகளை கொண்டு விசாரிக்க வேண்டும், உயர் அதிகாரிகளை கொண்டு விசாரிக்க வேண்டும், குறிப்பாக CBCID அல்லது CBI விசாரிக்க வேண்டும் என்று நானே முன்வந்து ஒரு மனு கொடுத்தேன். அதை CBIக்கு மாற்றலாம் என்று நீதிபதி அவர்கள் சொன்ன பொழுது தமிழ்நாட்டு காவல்துறையும் அன்றிருந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஐ சுப்பிரமணியம் அவர்களும் நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்ற நீதியரசிடம் சொன்ன வார்த்தைகள், நாங்கள் வழக்குகளை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறோம், இல்லை என்றால் நீங்களே அதை குவாஷ் செய்து விடுங்கள், ரத்து செய்து விடுங்கள் என்று கன்சர்ன் கொடுத்தார்கள். இதுதான் என்னுடைய வரலாறு. நான் மன்னிப்பு கேட்கவில்லை, நான் என்னுடைய வழக்கை திரும்ப பெற்றுக்கொள்ள சொல்லவில்லை, என்னுடைய வழக்கை குவாஷ் செய்வதற்கு அனுமதி கோரவில்லை, அவர்களே முன்வந்து செய்தார்கள். உயர்நீதிமன்றம் என்னிடம் கேட்கும்போது சொன்னேன், என்னுடைய வழக்கை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டாம், என்னுடைய வழக்கை அவர்கள் நடத்த வேண்டும், நிறுத்தக்கூடாது, நான் நிரபராதி என்று அவர்கள் சொல்ல வேண்டும் என்று. ஆனால் என் மீது வழக்கு போட்டவர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் வழக்கை திரும்பி பெற்றுக் கொள்ளுகிறோம், அல்ல என்றால் நீங்களே அந்த வழக்கை குவாஷ் செய்து விடுங்கள், ரத்து செய்து விடுங்கள் என்றார்கள். இதுதான் என்னுடைய வரலாறு, என்னுடைய பாரம்பரியம், என்னுடைய பின்னணி, நான் வந்த வழி. ஆனால் உங்களுடைய பின்னணி, உங்களுடைய வரலாறு, உங்களுடைய பாரம்பரியம் அப்படிப்பட்டதில்லை. மன்னிப்பு கேட்டவர்கள், மண்டியிட்டவர்கள். இந்த நீதிமன்ற ஆணையை படியுங்கள். இது உயர் நீதிமன்ற ஆணை. என்ன சொல்லி இருக்கிறது, போட்ட காவல்துறை அதிகாரி என்ன சொன்னார்கள், எதையும் தெரிந்து கொள்ளாமல் அரைக்குறையாக அண்ணாமலை பேசுவது எந்த விதத்தில் நியாயம்?